போகிறானே இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை, அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியாது. இனி ஒருவரையும் அற்பமாக ஏளனமாக பார்க்கவோ பேசவோ இல்லாதபடிக்கு ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும்படியாக, என்னுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது ஆண்டவரே, எனக்கு வேதம் தெரியும் எல்லாம் தெரியும் என்று சொல்லி ஒருவரை குற்றப்படுத்தாதபடிக்கு கடைசி வரைக்கும் அந்த இயேசுக்குள் இருந்ததான அந்த ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பு நாங்கள் அனைவரையும் நேசித்து உம்முடைய வார்த்தையை சொல்லி அவளை ரட்சிப்புகளை நடத்துவதற்கு எங்களை இந்த வேளையில நீங்க பலப்படுத்துக சொல்லி நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு அறிக்கையிடுவோமா? ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னுடைய மனசாட்சியே இப்படிப்பட்ட காரியங்கள் செய்திருப்பேனானால் ஆண்டவரே இந்த காரியத்தை தயவாய் என்னை மன்னித்து இந்த வேத பாடனுடைய ஆவியையும் இந்த பரிசையுடைய ஆவியையும் எனக்குள்ள இல்லாதபடிக்கு, பரிசேயருடைய வேத பார்வையுடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட புளித்தமா எல்லா மாவையும் புளிப்பாக்கி விட்டுடும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அந்த கிறிஸ்துவினுடைய இரக்கம் ஊற்றப்படும்படியாக, அந்த கிறிஸ்துவினுடைய ஆண்டவர் அபிஷேகம் ஊற்றப்படும்படியாக ஒரு விஷயம் கூட கண்ணீரோடு கேட்பையானா, இன்றைக்கு இறங்கி வந்து என் தேவனாகிய கர்த்தர் உன்னை விடுவித்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உனக்கு அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். சொல்லு, இந்த பரிசுடைய ஆவியையோ இந்த வேத பாவனுடைய ஆவியையோ எனக்குள் வேண்டாம் ஆண்டவரே. குற்றப்படுத்துகிற முழுமுழுக்கிற ஆவி, அவமானப்படுத்துகிற ஆவி, கல்லறிகிற ஆவி, காயப்படுத்துகிற ஆவி, கொலை செய்ய நியமிக்கிற ஆவிகளை எனக்கு வராதபடிக்கு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் எனக்குள்ள வரட்டுமே. அந்த இரக்கமுள்ள இருந்த எனக்குள்ள வரட்டுமே. அந்த இரக்கமுள்ள இருந்த எனக்குள்ள வரட்டுமே. அந்த மனதுருக்கத்துடைய அபிஷேகம் எனக்குள்ள வரட்டுமே. அந்த மகிமையின் அபிஷேகம் எனக்குள்ள வரட்டுமே. ஓ ரமயாதர நந்தன ஔஷவயாதர நந்தன நன்றி 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 ஆண்டவரே. ஓ ஒப்புக்கொடு 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 ஒப்புக்கொடு. என்ன பரிசுத்தப்படுத்துங்க இன்றைக்கு ஆண்டவரே. என் செத்த கிரியையினால என் மனசாட்சியை ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி இன்றைக்கு உம்முடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, தகுதிப்படுத்துங்கப்பா. முறுமுறுப்பின் ஆவியோடு கூட, பெருமையின் ஆவியோடு கூட, மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஆவியோடு கூட, மற்றவர்களை கேவலப்படுத்துகிற ஆவியோடு கூட, மற்றவர்களை நிந்திக்கிற ஆவியோடு கூட, மற்றவர்களை கல்லறிகிற ஆவியோடு கூட இந்த பந்தியிலே பங்கு பெற கூடாது. என்னுடைய சுவாபங்களை மாற்றி உமக்குள்ள ஒரு ஆண்டவரே ஆடா என்னை மாற்றுதப்பா. ஆடு கவனற்றதா இருக்கிறது, என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லி உன்னையும் என்னையும் பார்த்து கர்த்தர் ஆடாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அவருடைய கரத்தில் இருக்கிற ஆடாய் இருப்போம், அவர் கையில் இருக்கிற களிமண்ணாய் இருப்போம். நம்ம துர்மனசாட்சி நீங்கினா அந்த பழைய பாத்திரத்தை கர்த்தர் உடைச்சி திரும்ப வேறே பாத்திரம் மனமை அணிந்து ஒரு புதிய பாத்திரமாக இந்த நாளிலே கர்த்தரை உருவாக்கி இந்த ஆராதனை முடிவில் கர்த்தர் கொண்டு வருகிறேன். அந்த திருவிழத்தின் மூலமாக ஒரு புதிய பாத்திரமாக இடத்தை விட்டு போவோம். இன்னும் உள்ள கடினப்படுத்துற, இன்னும் உனக்குள்ள அந்த ஜென்ம சுவாபம் போகல. ஓ கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார், நம்மை மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிழ்ச்சிகளை தாழ்த்து நீர் உயர்த்து இயேசுவின் நாமத்தில் கர்த்தர்